ஒத்தருவா சாங் ஒரு நாள்னா யாரு நம்புவாங்க? 24 ஹவர்ஸ்ல கரங்க இல்லாம ஒரு பிட்டு ஃபுல்லா டேல ஆடி இருப்போம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வரும், கரங்க வச்சு செகண்ட் ஹாஃப்ல வரும். அப்ப அந்த அந்த ப்ராட்னஸ், அந்த கிரேஸ் இருக்கு, அந்த ஹேர், கையோட அந்த நளினம், அது ஒரு மாதிரி ஸ்டைல் தான், யூனிக் ஸ்டைல். ஒரு 10 மாஸ்டர் தான் அப்பலாம். இப்போ வந்து போட்ட பாத்தீங்கன்னா 100-200 பேர். அஜி சாருக்கு அமராவதியில் 5 நாள் 4 நாள் உட்காந்து ரிஹர்சல் பண்ணி கொடுத்தேன். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஸ்ரீஜி சார்லாம் வந்தாருன்னா, ஏய் பாபு ஷூவேடு ஷூவேடு, நான் வெறும் காலில் ஆடிட்டேன். ஃபுல்லா மாண்டேஜ். ஓப்பனிங்ல நான் உட்காந்துட்டு அசின் மேம் உட்காந்துட்டு இருக்காங்க. சொல்லுங்க நான் என்ன பண்றீங்க அப்படின்னு வந்து கேட்டாரு என்கிட்ட. இல்ல உங்ககிட்ட இருந்து ஏதாவது சுடலாமே அப்படின்னு சொன்ன உடனே நான் என்ன பண்ணிட்டேன், என்னதான் இருந்தாலும் பிரபுதேவா அப்பதான் வேற ஸ்டைல்ல வந்து நிற்கிறாரு. இவன் அந்த ஸ்டைல் கொஞ்சம் கமல் சாருக்கும் பிடிக்கும். மாப்பிள்ளைன்னு கூப்பிடுற அளவுக்கு அவ்வளவு பிடிக்கும். மாப்பிள்ளை தான். ஆமா, கரெக்ட் கரெக்ட். ஹிந்தில இருக்கிற ஆக்டர்ஸ் ரன்பீர்லாம் வந்து ரொம்ப க்ளோஸ், அப்படியே கண்ணத்தோட கண்ணை வச்சுக்கிடலாம். பஞ்சு மிட்டாய் வந்து இங்க பீக்ல இருக்க 2 பேரு எடுத்து தனித்தனியா எடுத்தீங்கன்னு கேள்வி. பஞ்சு மிட்டாய் ஆட தெரிஞ்சவங்களுக்கு பீட்டை பிடிச்சி கொடுத்துருவேன், ஆட தெரியாதவங்களுக்கு பாட்டை பிடிச்சி கொடுத்துருவேன். ரெண்டும் தெரியாதவங்களுக்கு எக்ஸ்பிரஷன் போடு க்ளோஸ் எடுத்துட்டு. வணக்கம் வணக்கம், ரொம்ப சந்தோஷம் 2 பேரையும் பார்த்தது. பிளட்லயே இருக்கு. அம்மா அப்பா 2 பேருமே வந்து நடன இயக்குநர்கள், நடனம் ஆடுறவங்கனால சின்ன வயசுல இருந்தே பார்த்து வளர்ந்துருப்பீங்க. எல்லாமே உங்களுக்கும் சரி, தம்பி எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அப்போ கொஞ்சம் விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி சிக்னேச்சர் மூவ்ஸ் எல்லாம் செம்மையா போட்டிருக்காரு நம்ம அப்பா அப்படின்னு ரியலைஸ் பண்ண காலகட்டம் இது. எந்த சாங்ஸ்? சின்ன வயசுல வந்துட்டு அது அப்படியே அப்பா அப்பா சாங்ஸ் பார்த்துட்டு அப்படியே பார்த்து ஏன்னா கொஞ்சம் ஏஜ் ஆக நம்ம அப்படியே டான்ஸ் நம்மளுக்கு அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். பட் ஆனா என்னென்ன சாங் பண்ணிருக்காங்க அப்படின்னு இருக்காது. அது வந்து கொஞ்சம் பொறுமையா தான் நம்மளுக்கு ரியலைஸ் ஆகும். ஆனா என்ன பண்ணுவேன்னா, ஏதாச்சும் ஒரு சாங், இப்போ அப்பா சாங்கோ இல்லைன்னா ஒரு பிரபுதேவா சாங் ஏதாவது போட்டா சும்மா அப்படி ஆட சொன்னா அப்படியே டப்புன்னு ஆடி இருந்தது எங்க போனாலுமே. சோ அந்த மாதிரி ஆரம்பிச்சு அப்படியே அப்பாவோட கைடன்ஸ்ல ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா தான் எனக்கு இந்த சாங் ஏன்னா நம்மளுக்கு கொஞ்சம் லேட்டரா வந்தானே கொஞ்சம் இதாகும் இதானா. அதுக்கு அப்போ நான் ஃபர்ஸ்ட் இந்த பனிவிலும் இரவு, நான் ஆக்சுவலா நான் பிறக்கிறதுக்கு 2 வருஷம் முன்னாடி தான் வந்துட்டு அந்த சாங் பண்ணியிருந்தது. ஸோ அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு தெரிய வந்து எனக்கு வியந்த காலங்கள் அந்த டைம்ல அப்பதான் வளர்ந்தது. அதை பார்த்துதான் வளர்ந்தோம். அது நீங்க ரொம்ப வியக்கிற ஒரு மூவ்ஸ், ஏன்னா சொன்ன சிக்னேஷன் சொல்லும் போது அவருக்கு யூனிக் ஸ்டைல் இருக்கு. அதனாலதான் வந்து இப்போ வரைக்குமே மக்கள் வந்து ரீசெண்ட் இயர்ஸ்ல அப்பா பெருசா வந்து படங்கள் பண்ணலாம் கூட அவர் எல்லாருக்குமே மைண்ட் இருக்காங்கன்னா காரணம் வந்து அவருடைய சிக்னேச்சர் யூனிக் மூவ்ஸ் தான். கண்டிப்பா. சோ நீங்க அப்படி பார்த்தா அவர்கிட்ட ரொம்ப ரொம்ப இந்த மூவ்ஸ் ரொம்ப அப்பா கிட்ட ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு நம்ம பார்க்கும்போது. ஏன்னா அந்த ஹெட்ல பொதுவாக அந்த மூவ் பண்றது ஹேண்ட்ஸ்லாம் வந்து ஒரு விஷயம். ஆமா. ஏன்னா அப்பா நிறைய சாங்ஸ்ல ஏன்னா இப்போ அதாவது ஜென்ரேஷன் மாற வந்துட்டு இப்போ வந்துட்டு அந்த சிக்னேச்சர் ஸ்டெப், ஹூக் ஸ்டெப், இப்போ எல்லாருமே எல்லா சாங் எடுத்துக்கிட்டாலே பாட்டு ஃபுல்லா கம்போஸ் பண்றோம். பட் அதுல ஹூக் ஸ்டெப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது வந்து அந்த ஒரு ஹூக் ஸ்டெப் கண்டிப்பா இப்போ வந்து ஒரு மஸ்டா ஆயிடுச்சு. அது வந்துட்டு எல்லாருமே ஆடணும் அப்படின்றது நல்ல ஒரு விஷயம் தான். அப்ப அந்த அந்த ப்ராட்னஸ், அந்த கிரேஸ் இருக்கு, அந்த ஹேர், கையோட அந்த நளினம், அது ஒரு மாதிரி ஸ்டைல் தான், யூனிக் ஸ்டைல் தான் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. பட் அதுல அப்போ ஒரு மாதிரி கோரியோகிராஃப்டா ரொம்ப அழகா இருக்கும். அந்த டைம்ல எல்லாம் சாங்ஸே அழகா இருக்கும். ஜென்ரேஷன் மாற வந்துட்டு இப்போ ஹூக் ஸ்டெப்ன்றது அப்போ ஹூக் ஸ்டெப் வச்சு பண்ணிருப்பாங்களான்னு தெரியாது. அந்த டைம்ல வந்து சிக்னேச்சர் ஸ்டெப் வைக்கணும்ட்டு. பட் அவ்வளவு அழகா இருக்கும். சின்ன இப்போ அந்த மீனிங் ஏத்த மாதிரி அழகா கொரியோகிராஃப் பண்ணிருப்பாங்க. ஸோ ஜென்ரேஷன் மாற அப்படி வந்திருக்கே தவிர அந்த யூனிக்னஸா இருந்ததுதான் நம்ம ரொம்ப ரசிச்சு நான் பார்த்த ஒரு விஷயம். அண்ட் எல்லாருமே இப்போ அது விரும்பும் போது அந்த ஒத்தருவா அப்படின்னாலே அந்த கை வந்துடும். அந்த விஷயம் அந்த மேட்டர் அப்படிதான் எல்லாருமே நீங்க பாருங்களேன், நீங்க எங்க போனாலுமே அந்த சாங் பிளே பண்ண உடனே இந்த இதுக்கு வந்துருவாங்க. சோ அது அந்த மேபி அந்த மாதிரி சில யூனிக்னஸான ஸ்டெப்ஸ் தான் நான் பார்த்து வேந்திருக்கேன். அவ்வளவுதான். ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது 2 பேருமே ஆடுனது. சார் நான் இப்ப பிரதர் கிட்ட இன்டர்வியூ முன்னாடி சொல்லிட்டு இருந்தேன், இப்ப நான் வந்து வயசாயிடுச்சுன்னு சொல்ல வரல. பட் ஆனா நீங்க அந்த கிரேஸ்ஃபுல் வந்து உங்ககிட்ட பாடும்போது அவர் ஓவர்டேக் பண்ற மாதிரி இருக்கு ஸ்டெப்ஸ் எல்லாம். நிஜமாவே வந்து பிரசன்னா பிரதரை பார்க்க முடியல. டக்குன்னு அப்படியே பாபு சார் பக்கமே போகுது கண்ணு. அவ்வளவு கிரேஸ்ஃபுல்லா இருந்தது. அந்த மூவ்ஸ்ல கொஞ்சம் கூட எங்கேயுமே அந்த ஸ்பீடு குறையவே இல்லை. அவ்வளவு சூப்பரா இருந்தது. எப்படி இருந்தது? எங்களுக்கு விஷுவல் ரொம்ப அழகா இருந்தது 2 பேரும் பாக்குறதுக்கு. அப்பா பையனை ஆடினது பாக்குறதுக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணி ஆடினீங்க தெரியுது. பட் வரவேற்பு எப்படி இருந்துச்சு மக்கள் கிட்ட? அது அவனுக்கு தான் தெரியும். அவன் ஏன்னா அந்த மீடியால அதுல இருக்கிறதுனால அவனுக்கு தான் தெரியும். என்னன்னா இப்போ வந்து ஒரு டான்ஸுக்கு ஒரு பேரு வச்சுட்டாங்க.
இதுக்கு ரேப், அதுக்கு அது, அதுக்கு இது, இதுக்கு இதுன்னு. அப்பெல்லாம் வெஸ்டர்ன் ஃபோக் கிளாசிக்கல் இதுதான். இந்த வெஸ்டர்ன் தான் எல்லாமே. அது முட்டி மூமெண்ட்டாக இருந்தாலும், படுத்துட்டு சுற்றினாலும், என்ன பண்ணாலும், என்ன செஞ்சாலும், எல்லா மாஸ்டர் எல்லா விதமான விஷயங்கள்லாம் நம்ம கேதர் பண்ணி வச்சுக்கிட்டு அதெல்லாம் ஆடி காமிச்சிட்டோம். ஆனால் இப்போ என் பையன் வந்து இப்போ பிரபுதாட்ட வந்து பிருந்தா மாஸ்டர் கிட்ட ஒர்க் பண்ணி இதுக்கப்புறம் இந்த மீடியாலாம் விஷயங்கள்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இவன் மூலியமா தான் என்ன வந்து இவன் இந்த மாதிரி விஷுவலுக்கு வந்து இன்னைக்கு நீங்க இன்டர்வியூ எடுக்கிற அளவுக்கு வந்திருக்குன்னா இவன் தான். இவங்க ஸ்டைல் வந்து யாரையுமே எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா இவங்களுக்கெல்லாம் வந்து வேற ஸ்டைல்ல பண்றாங்க. அப்ப இப்ப நான் திடீர்னு இப்ப அது பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் அது இடிக்கும். நாங்க இது ஆல்ரெடி பண்ணிட்டே இருந்தனால எங்களுக்கு இது வந்து இப்போ இவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, நிறைய பேருக்கு வந்திருக்கு. இந்த இந்த சந்தோஷங்கள் வந்து இப்ப நீங்க சொல்றது வந்து எனக்கு ஒரு சந்தோஷம் தான், அவ்வளவுதான். தவிர பட் இவங்க ஒர்க் பண்றதும் வந்து எந்த புது ஸ்டைல்ல வந்து அதுவும் கொஞ்சம் ரிஸ்கான விஷயம் தான். அந்த டப்பு நிப்பாட்டுறது, அது இது பண்றது கொள்றது எல்லாமே. அதனால ஓகே, சந்தோஷம். எது நடைமுறையில பேச்சு வருதோ, எதை பத்தி நீங்க கேக்குறீங்களோ அந்த விஷயம் ரொம்ப அது நாங்க ஒர்க் பண்ணிருக்கோம்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்ப எப்பவுமே பொதுவா வந்து இந்த மாதிரி ஒரு துறையை எடுத்துக்கிட்டா, இப்ப அப்பா ரொம்ப கோல் வச்சு நிக்கிறாங்கன்னா வந்து அடுத்து இமீடியட்டா பிள்ளைங்க வரும்போது அவங்க அதுல சைன் ஆகுறது ரொம்ப அந்த அளவுக்கு ஆக மாட்டாங்க. நம்ம பாத்துருக்கோம். ஏன்னா சொல்லுவாங்கல்ல, இந்த ஆலமரத்து வேலை டக்குன்னு உடனே பக்கத்துல வேலை. ஆமா. ஆனா உங்க லெகசியை கேரி பண்ணி பிரசன்னா பிரதர் ஆகட்டும், தீபக் ஆகட்டும், 2 பேருக்குமே வந்து இன்னைக்கு இண்டஸ்ட்ரி எல்லாருக்குமே தெரியும். செல்லக்குட்டி மாதிரி எல்லாருக்குமே, எல்லா நடிகைக்கும் அப்படி எல்லாருக்குமே தெரியுது. அதாவது வந்து ஒரு கோரியோகிராஃபரா பிரபலமாகிறது வேற, அசிஸ்டன்ட் கோரியோகிராஃபராவே எல்லாருக்குமே தெரியுது பிரசன்னாவை. இண்டஸ்ட்ரி தாண்டி மக்களுமே, ஏன்னா இவரோட ரீல்ஸ் வீடியோஸ் எல்லாமே ரொம்ப பாப்புலரா இருக்கு. அந்த வளர்ச்சி எப்படி இருக்கு உங்களுக்கு? அது வந்து என்ன தெரியுமா சார், அது வந்து ஒரே விஷயம் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணணும் சார். நம்ம அது வந்து வேற எதுவுமே எதிர்பார்க்க கூடாது. அந்த நேரத்துல அந்த ஆர்டிஸ்ட் மாஸ்டருங்க வந்து அதை, ஏன்னா ஒர்க் பண்ண மாஸ்டர் அந்த மாதிரி அவன்கிட்ட அவன் ஃபர்ஸ்ட் பிரபுதேவர்கிட்ட ஒர்க் பண்ணாப்புல. அதுக்கப்புறம் இப்போ பிருந்தா மாஸ்டர் ரொம்ப வருஷமா செல்லப்பிள்ளை மாதிரி வச்சுருக்கிறாங்க பிருந்தா மாஸ்டர். அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அது அவன் சொல்லி கொடுக்குற விதம் அதெல்லாம் என்ன ஆகும்னா, இவன் இல்லாத நேரத்துல கூட அந்த ஆர்டிஸ்ட் இங்க இருந்தாங்கன்னா எங்க பிரசன்னா அப்படின்னு கேட்க வைக்கிறது வந்து அவனுடைய பிஹேவியர், அவனுடைய ஒர்க். இது 2 விஷயம் தான், வேற எதுவுமே கிடையாது. ஏன்னா இதுதான் நான் வந்து என்ன பேச வச்சு சுந்தர மாஸ்டர், ரகு மாஸ்டர், தாராமா எல்லாம் பெரிய லெஜெண்ட். ஒரு 10 மாஸ்டர் தான் அப்பெல்லாம். இப்போ வந்து போட்டோ பாத்தீங்கன்னா 100-200 பேர். அந்த மாஸ்டர் கிட்ட வந்து ஒருத்தர் மாஸ்டர் ஒரு ஸ்டைல் இருக்கும். ஆனால் அந்த ஸ்டைல் அவங்களுக்கே நான் சாட்டிஸ்ஃபைட் பண்ணணும். அதே மூமெண்ட் கொண்டு போய் ஆர்டிஸ்டையே நான் கொண்டு வரணும். அப்போ சிரஞ்சீவி சார்னா தாரா மாஸ்டர் வந்தாலும் சரி, சிவசுப்ரமணியம் மாஸ்டர் வந்தாலும் சரி, எந்த மாஸ்டர் போனாலும், ரகு மாஸ்டர் வந்தாலும் பாபு எங்கன்னு கேட்பாரு. ஏன்னா சொல்லி கொடுக்குற விதம், சொல்ற விதம், ஹெவியா ஆடி காமிக்கிற விதம், அதெல்லாம் அவங்களுக்கு வந்து தேவைப்படுது. மாஸ்டர் சொல்றது மாஸ்டர் ஸ்ட்ரைட்டா பேச முடியாது. என்கிட்ட சொல்லி கூட சொல்லுவாங்க. திடீர்னு ஒரு ஹேண்ட் ஸ்ப்ரிங் அடிக்கலாம்னு சொல்லுவாரு. மாஸ்டர் நான் ஒரு அடிச்சுக்கடான்னு சொல்லுவார். டப்புன்னு ஒரு ஹேண்ட் ஸ்ப்ரிங் அடிச்சு பண்ணு காமிப்பேன். பாபு இங்க வந்த உடனே ஷூ பார்ப்பாரு. நான் வந்து அப்போ வந்து கேஷியோன்னு சொல்லிட்டு கேஷ்மோ தேட்டருக்கு ஏத்தாப்புல கேஷியோனா ஷூ கடை, அதுதான் பெரிய கடை. அது எல்சன்ஸ், அந்த கேஷியோ. அந்த ஷூ அப்பவே நான் வந்து வர காசுலாம் நல்ல நல்ல ஷூ ஆயிட்டு போவேன். சிரஞ்சீவி சார்லாம் வந்தாருன்னா, ஏய் பாபு ஷூ எடு, ஏய் சிவா மேக்கப் பண்ணிட்டு அது எந்த அன்னைக்கு அப்படின்னு சொல்லி நான் வெறும் காலில் ஆடிட்டு அந்த மாதிரி. அதே மாதிரி அந்த மாதிரி நாகார்ஜுன விக்ரம் ஃபர்ஸ்ட் படம், அவர் அமெரிக்கால இருந்து முத வந்திருக்கிறாரு. அவருக்கு வந்து சொல்லி கொடுக்குற விதம், ஏன்னா அவங்க வந்து கொஞ்சம் வெங்கடேஷ் ஃபர்ஸ்ட் படம் மனோர் பாண்டவன் படம், அவங்களுக்கு எல்லாம் 5 நாள் 6 நாள் நான் அங்க உட்காந்து, எப்படி அஜித் சாருக்கு அமராவதியில 5 நாள் 4 நாள் உட்காந்து நான் ரிஹர்சல் பண்ணி கொடுத்தேன் ஃபர்ஸ்ட் படத்துக்கு. அந்த மாதிரி அவங்களுக்கு நான் பண்ணி கொடுத்தேன். அவங்ககிட்ட அந்த ஆடி காமிக்கிற விதம், அவங்க சொல்ற விதம், அவங்களுக்கு அந்த மாதிரி தேவைப்படுது. மாஸ்டர் இருந்தாலும் எங்களை அவங்க புது ஆர்டிஸ்ட் வந்து மாஸ்டர் எடுத்துக்குவாங்க அசிஸ்டண்ட்டை. அதுக்கு வந்து நம்ம என்ன, நம்மளோட உழைப்பு, அந்த உழைப்பை வந்து இவன் பார்த்துருக்குறான். இவன் காலேஜில் படிக்கும்போது ஆகட்டும், அங்கே படிக்கும்போது கேப்ல என் சாங்க்கு வருவான். என்னதான் இருந்தாலும் பிரபுதேவா அப்போதான் ஒரு வேற ஸ்டைலில் வந்துன்னு இருக்கிறாரு. இவன் அந்த ஸ்டைல் கொஞ்சம் அது நான் சொல்லி கொடுக்கல, அது அவன் மனசுல வந்துச்சு. அதனாலதான் இன்னைக்கு அங்கேயே ஒர்க் பண்ணிட்டு இன்னைக்கு மாஸ்டர் கிட்டே ஒர்க் பண்ணி அவங்க பண்ற பெரிய படங்களாகட்டும், யாரா இருந்தாலும் எல்லா ஆர்டிஸ்டுக்கும் பிரசன்னானா எல்லாருக்கும் தெரியும். அதே நேரத்தில் அன்னைக்கு ஜான் பாபுனா எல்லா ஆர்டிஸ்ட், பிரபு சார்ல இருந்து கமல் சார்ல கார்த்திக் சார் எல்லாருமே. டேல வந்து ஒரு சாங்கு, நைட்ல ஒரு சாங்கு, டேல பண்ற சாங்ல வந்து ரகு மாஸ்டர் வந்து இந்த நைட்ல வந்து வேற சாங்கு சுந்தர மாஸ்டர். நான் டேல அந்த சாங் பண்ணிட்டு அங்கேதான் இருந்தேன். ஏன்னா மாஸ்டர் அங்க இருக்க சொன்னா, நான் 8 மணிக்கு வந்துடுறேன்டா நம்ம சாங் இருக்குன்னு. அப்போ பாத்துக்கோங்க, அந்த மாஸ்டருக்கும் நான் தான் அசிஸ்டன்ட், இந்த மாஸ்டருக்கும் நான் தான் அசிஸ்டன்ட். கமல் சாருக்கும் பிடிக்கும்,
பாபு இருக்கட்டும்னு சொல்லிட்டு மாப்பிள்ளைன்னு கூப்பிடுற அளவுக்குன்னா அவ்வளவு பிடிக்கும். மாப்பிள்ளைதான். ஆமா, correct. இல்ல அவர் சாதாரணமா எல்லாருமே அவர் ஒரு எப்பவுமே இந்த மரியாதை எப்பவுமே வாங்க போங்கன்னு இருக்கும். அவர் ஒருத்தர் உரிமையா மாப்பிள்ளை அப்படின்னு வைஃப் ஷூட்டிங் பண்ண கூட மாப்பிள்ளை எப்படி இருக்கிறாப்ல அப்படின்னு சொல்லி பிரசனா எப்ப மீட் பண்ண கூட அப்பெல்லாம் எப்படி இருக்கிறாங்க. அந்த ஹார்ட் ஒர்க்கு, அந்த பிஹேவியர், அது வந்து அவன்கிட்ட ரொம்ப நாள் இருக்கு. ஏன்னா பிருந்தா மாஸ்டர், ஏன்னா ரகு மாஸ்டர் நான் எவ்வளவு வருஷம் ஒர்க் பண்ணுவேன், அதை விட ஜாஸ்தி நாளா பிருந்தா கிட்ட. ஏன்னா பிருந்தா மாஸ்டர்லாம் வந்துட்டு ரொம்ப அதெல்லாம் எதிர்பார்ப்பாங்க. அதெல்லாம் இல்லைன்னா இவ்வளவு வருஷம் அங்க இருக்க முடியாது. 12-13 இயர்ஸ் இருக்குல்ல bro. 13 years. அந்த அளவுக்கு அவன் இருக்கிறான்னா மாஸ்டர் ஒரு காரணம். அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்றது இவனுடைய அந்த உழைப்பு, அவனுடைய சின்சியர், அவன் எக்ஸ்பிரஷன்ஸ், அவன் வந்து அந்த ஒரு ஆர்டிஸ்ட் ஆகணும், ஒரு கொரியோகிராஃபர் ஆகணும், அதுக்கு உண்டான என்னென்ன விஷயங்கள் தேவை, அதுக்கு எப்படி நம்ம இன்னும் இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கணும், பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டை பண்ணிட்டு, அதுன்றது வந்து அவன் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு. அதனால இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. இல்ல அவனுடைய உழைப்பு மட்டும். அது அப்பா என்ன நினைக்கிறாங்க தெரிஞ்சுக்கிறத கேட்டேன். சந்தோஷம் எனக்கு இதுக்கு. அதே சைலண்டான ஒரு சந்தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்துட்டு இப்போ பிருந்தா மாஸ்டர் ஒர்க் பண்ணா கூட வந்துட்டு இந்த கிரெடிட்ஸ் அந்த விஷயம்லாம் டப்புலாம் நம்ம வாங்குறது, அந்த குட், அந்த வெரி குட், சூப்பர் அப்படின்னு வாங்குறதுக்கு நம்ம அது என்ன நினைக்கிறாங்க. இப்போ அந்த மாதிரி தான் இப்போ நம்ம அப்பாவை தாண்டி ப்ரொஃபஷனலா ஒரு மாஸ்டர், டான்ஸ் மாஸ்டரா பார்க்கும்போது அப்பாட்ட அந்த நேம் வாங்குறதுன்றது அது இங்க ப்ரொமோஷன் வாங்கினதானே நம்ம அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டிராவல் பண்ண முடியும். சோ அந்த வகையில அவ்வளவு ஈஸியா பாராட்டவும் மாட்டாங்க. நானும் வந்து கத்துக்கிட்டு என்ன பண்ண சும்மாலாம் அது ஏன்னா மாஸ்டரோட சன்ன்றதுக்காக நம்ம இதுன்னு பண்ணிடலான்றது. மாஸ்டர் அப்பாக்குன்னா எனக்குன்னு அந்த டேலண்ட் நான் வளர்த்துக்கிட்டதான் நானும் இது பண்ணுவேன். அப்பா சன்ன்றனால வந்துட்டு ஜான் மாஸ்டர் போடுங்கன்னு சொல்ல மாட்டாங்க. என்கிட்ட ஒர்க் இருக்கா, என்கிட்ட இது இருக்கா, என்கிட்ட இருந்ததான் நான் நிலைக்க முடியும். பட் அப்பா வந்துட்டு என்கரேஜ் பண்ற விதம் எப்பவுமே பெரிய என்கரேஜ்மெண்ட். ஆனா ரொம்ப என்ன சொல்றதுன்னா திணிக்காம பாத்துக்கூடா, இப்படிதான் உழைப்பு ஹார்ட் ஒர்க் பண்ணு, இது பண்ணு, உனக்கான விஷயம் கண்டிப்பா வரும். மற்றபடி ஏதாவது விஷயம் பார்த்தா சூப்பரா இருக்கு, நல்லா இருக்குடான்ட்டு அது எப்பவுமே எனக்கு கிடைச்சிடும் எனக்கு அப்பா கிட்ட இருந்து. அதே மாதிரி இப்ப நான் ஒர்க் பண்ண பிருந்தா மாஸ்டர், பிரபுதேவ மாஸ்டர் எல்லார்ட்டையும் வந்துட்டு என்ன ரீல்ஸ் எடுத்தாலும் ஆர்டிஸ்டுங்க எல்லாரும் போன் பண்ணி பேசுற அளவுக்கு அது. ஏன்னா அந்த விஷயத்துல அவனை பாராட்டுறேன் நான். ஏன்னா எனக்கு ஆர்டிஸ்ட் ரிலேஷன்ஷிப் அந்த ஒர்க் டைம் முடிஞ்ச உடனே முடிஞ்சிடும். ஆனா அதை மீறி இன்னைக்கு ஆர்டிஸ்ட் கூட ஒர்க் இல்லாத நேரத்துல கூட பேசுற அளவுக்கு நடந்துக்கிறான்னா அவனுடைய ஒர்க்கை வச்சுதான். இல்ல சார், இப்ப நம்ம எவ்வளவு திறமையா இருக்குன்றத தாண்டி அதை எப்படி கொண்டு போய் சேர்க்கறோம்ன்றது அது விஷயத்துல பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா நான் சொல்லிட்டேன், நான் அது மிஸ்டேக் பண்ணிட்டேன். நான் பிகினிங்ல நான் ஒர்க் பண்ணும்போது எனக்கு ரஜினி சார்ல இருந்து, கமல் சார்ல இருந்து, அஜித் சார் எல்லா ஆர்டிஸ்ட்ல இருந்து பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு அடுத்த எப்படி அவங்க கிட்ட நம்ம மூவ் பண்ணிட்டே வச்சிருக்கணும்ன்றது விஷயங்கள் நான் மிஸ் பண்ணியிருக்கிறேன். ஆனா நீ வந்து மாஸ்டர் கிட்ட இருக்கிறனால உனக்கு எல்லா விஷயம் தெரியும், அதை ஃபாலோ பண்ணிக்கோ, உன் கெரியருக்கு நல்லது. அதனால ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறான். மிஸ்டேக்ன்றதோட அது மைண்ட் செட் தான். அந்த டைம்ல வந்துட்டு அப்படி அந்த ஸ்கூல் நான் சொன்னேன்ல, அந்த சுந்தரம் மாஸ்டர் அவங்களாம் பெரிய ஸ்கூல். அப்பெல்லாம் அவங்களுக்கு அந்த ஒர்க் மேல அவ்வளோ ஒரு பிரியம் அவங்களுக்கு. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்புறம் மாற நம்மளுக்கு சில விஷயங்கள் தேவைப்படுது, அவ்வளவுதான். அந்த சமயத்துல அப்படியே டிராவல் பண்ணிட்டு இருக்கேன் பை காட்ஸ் கிரேஸும். இல்ல எல்லா லாங்குவேஜ் வேணா இப்ப நீங்க தமிழ், தெலுங்குன்னு போட்டாங்க, ஹிந்தில இருக்கிற ஆக்டர்ஸ் ரன்பீர்லாம் வந்து ரொம்ப க்ளோஸ், அப்படியே கண்ணத்தோட கண்ணை வச்சுக்கிடலாம். இல்ல சொல்றேன் கோர்ஸ் வந்து அவர் வெரி ஸ்வீட்ன்றத தாண்டி எந்த அளவுக்கு நீங்க அவ்வளவு அட்டாச்சா இருக்கீங்க எல்லாரும். சல்மான் சார் எல்லாரும் எல்லாமே அந்த ஒரு ஃப்ளோ தான். அந்த இப்ப மாஸ்டர் வந்து நம்மளுக்கு சொல்லுவாங்க, மாஸ்டர் சொன்னாலும் நம்ம தான் போயிட்டு சொல்லி கொடுக்குறோம், எல்லாமே பண்றோம். நம்ம எவ்வளவு தூரம் கம்ஃபர்ட் பண்ணிக்கிறோம்ன்றது தான் அங்க. எப்படி நம்ம சொல்லி கொடுக்குற விதம் இருக்கு, நம்ம எவ்வளவு அந்த பாண்ட் கிரியேட் பண்ற விதம் இருக்கு. இப்படி சார் ஓகே சார் லைட்டா இப்படி பண்ணிக்கோங்க, எப்படி நம்ம சொல்லி கொடுக்குற விதம் எல்லாமே நாட் ஒன்லி ஒர்க், அங்க எல்லாமே தேவைப்படுது. விஜய் சார் ஒரு எக்ஸாம்பிளுக்கு காவலன் படத்துல யாரு அந்த சாங் நான் சென்டா பண்ணேன், யாருன்னா பிரபுதேவ மாஸ்டரோட அவரோட ஒர்க் பண்ண விஷ்ணு தேவான். ஓகே ஒரு அதெல்லாம் ஃபுல்லா மாண்டேஜ். ஓப்பனிங்ல நான் உட்காந்துட்டு அசின் மேம் உட்காந்துட்டு இருக்காங்க, சொல்லுங்கண்ணா என்ன பண்றீங்க அப்படின்னு வந்து கேட்டாரு என்கிட்ட. சார் இல்ல சார் சும்மா அப்படிப்பா, இல்ல உங்ககிட்ட இருந்து ஏதாவது சுடலாமே அப்படின்னு சொன்ன உடனே நான் என்ன பண்ணிட்டேன், ஓ இப்படி. ஏன்னா சில டைம் நம்ம ரொம்ப அதிக பிரசித்தனமா பண்ண முடியாது. ஓகே சார் வந்து எதிர்பார்க்க சொன்னோம்னா ஒன்னும் நம்ம ஏதாச்சும் இப்படி பண்ண, இப்போ அப்படி போகணும், இப்படி போங்க இப்படிலாம் பண்ணும் போதுலாம் எல்லாமே பண்ணாரு. எல்லாமே நான் சொல்லல, சொன்னதெல்லாம் அப்படின்னா பண்ணிடலாம் இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள். அதே சிவகார்த்திகேயன் சார், இந்த மாதிரி ஒரு சூர்யா சார், எல்லாருமேங்க அவங்க அவ்வளவு அழகா எடுத்துப்பாங்க. அந்த கம்ஃபர்ட் பண்ற விதம், அந்த சொல்லி கொடுக்குற விதம், நிறைய விஷயங்கள் இருக்காங்க அங்க போயிட்டு. நம்ம ஏன்னா மாஸ்டர் தாண்டி நம்ம போயிட்டு ஓகே ரெடியாடா ஓகேடா அப்படின்னு கேட்பாங்க. ஓகே மிஸ் ஒரு நிமிஷம் ஓகே சார் அந்த மாதிரி கம்ஃபர்ட் பண்றதா நான் நினைப்பேன்.
ஸோ அந்த வகையில அவங்களுக்கு நான் அவங்க அந்த பாண்டிங் கிரியேட் பண்ணும்போது அவங்க அந்த ஒரு விஷயத்த கிரியேட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். நல்ல டான்ஸ் ஆடக்கூடிய ஹீரோஸ் எல்லாமே வந்து அவங்களுக்குலாம் ஒரு அல்வா சாப்பிட்ற மாதிரி ஜாலியோட எக்ஸைட் ஆயிடுவாங்க. இப்போ நீங்க விஜய் சர்மா எடுத்துட்டு அப்படிதான் பூந்து விளையாடுவார் ஈஸியாவே. சத்யராஜ் சார் அப்பா கண்டிப்பா அவர் வந்து சொல்லியிருப்பாங்க, வந்து முன்னாடி இன்டர்வியூ சொல்லியிருக்காங்க, அவ்வளவு சந்தோஷமா இருப்பேன், பக்கம் வசனம் பேசுவேன், டான்ஸ் ஓடிடுவேன். ஐயோ அதே சொல்லியிருக்காரு. ஆனா நான் சத்யராஜ் சார் பார்க்கும்போது அப்பா வந்து எனக்கு அப்பாவுக்கு தெரியும் நான் என்ன ஆடுவேன் அப்படின்ட்டு. அப்படியே பிரபு சார், கார்த்திக் சார், சரத்குமார் சார் எல்லாருமே, ரஜினி சார், கமல் சார் எல்லாருமே அவங்களுக்கு என்ன மூவ்மெண்ட் கொடுக்கணும்ன்றது தெரியும். அங்க போயிட்டு நம்ம இஷ்டத்துக்கு நம்ம கம்போஸ் பண்ணிட்டு இருக்க முடியாதுல்ல. சத்யராஜ் சார் என்ன ஆடுவாங்க அது எப்பவுமே மிர்ச்சி படத்துல சொன்னாரு என்கிட்ட, அப்பா எல்லாம் வந்து எவ்வளவு சாங் எனக்கு ஏத்த கோரியோகிராஃபர் அப்பா அப்படின்னு சத்யராஜ் சார். ஏன்னா அவர் எதுவும் சொல்லியிருக்காரு, சோபனாவும் டான்ஸ் ஆடணும், சோபனாவை நான் தோக்கடிக்கிற மாதிரி சோபனா எப்படி நினைச்சிருப்பாங்க. சோ அத சொன்ன அந்த அளவுக்கு தான் நம்ம டான்ஸ் இந்த மாதிரியான சீனு. அப்படி இருக்கும்போது இப்ப பிரசன்னா ப்ரோ சொல்ற மாதிரி ஓகே இவங்களுக்கு இந்த மூவ்ஸ் எல்லாம் வரும், இதெல்லாம் வச்சுதான் இது எவ்வளவு அழகா நம்ம காட்ட முடியும் அப்படின்றத டிசிஷன் இருக்குது இல்லையா? எப்படி மைண்டுக்குள்ள என்ன ஓடும் கம்போஸ் பண்ணும்போது? யூஸ்வலா இந்த மாதிரி ஹீரோஸ் ஒரு ஹீரோஸ்க்கு போகும்போது அவங்களோட ப்ரீவியஸ் டான்சஸ் எல்லாம் ரெஃபரன்ஸ் எடுத்துப்பீங்களா? எப்படி கம்போஸ் பண்ணுவீங்க சார்? இப்போ என்னன்னா சார், நம்ம வந்து இது ஒரு பெரிய மேட்டர் இல்லை சார். நமக்கு சாங் வந்துடும் சார். சாங்ல வந்து என்ன வரிகள் வந்துடும், ஓகேங்களா? என்ன சுச்சுவேஷன் சொல்லிடுவாங்க, கேரக்டர் இதுதான் சொல்லிடுவாங்க, ஆர்டிஸ்ட் இதுதான் சொல்லிடுவாங்க, ஓகே அவ்வளவுதான். வரிக்கு தகுந்தாப்புல மூவ்மெண்டா இல்ல பீட்டுக்கு தகுந்தாப்புல மூவ்மெண்டா, யாருக்கு என்ன பண்ணணும்? வரிக்கு தகுந்தாப்புல பண்ணா மூவ்மெண்ட் கம்மியா இருக்கும், புரிஞ்சுங்களா? பீட்டு பிடிச்சோம்னா ஜாஸ்தியா இருக்கும். ஆட தெரிஞ்சவங்களுக்கு பீட்டை பிடிச்சி கொடுத்துருவேன், ஆட தெரியாதவங்களுக்கு பாட்டை பிடிச்சி கொடுத்துருவேன். ரெண்டும் தெரியாதவங்களுக்கு எக்ஸ்பிரஷன் அவ்வளவுதான். போர்டு க்ளோஸ் எடுத்துட்டு வச்சிடலாம். இவ்வளவுதான், சிம்பிள் மேட்ரு. எனக்கு அமைஞ்சது சிலதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி 2 days சொல்லுவாங்க, 1.5 days சொல்லுவாங்க மேக்சிமம். ஏன்னா அப்பெல்லாம் ஃபிலிம்ல தான் ஒர்க் பண்ணுவோம். இவ்வளோ ஃபிலிம் தான் மாஸ்டர், 3 ரோல், நானும் ரெடினா 3 ரோல்குள்ள முடிச்சிருங்க அப்படி இப்படின்னு சொல்லலாம். எல்லா விஷயம் நம்ம மைண்ட்ல வந்துடும். ப்ரொடியூசர் வந்து படம் ரிலீஸ் வச்சுட்டேன், ஒரு நாள் தான் அவருக்கு கொடுத்துருக்கிறாரு, அந்த அம்மா ஒரு நாள் தான் வராங்க, இப்படிலாம் சொல்லிடுவாங்க. இதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கிட்டு எவ்வளோ அழகா ஸ்மூத்தா எடுத்துட்டு போனோம், எவ்வளோ ரொம்ப ஒரு ரிஸ்க் எடுக்காம மைண்டுக்குள்ள ஒரு எடிட் ஓடும்ல. ஏன்னா இப்ப ரொம்ப சொன்னா இப்ப 8 படி ராசாவே எடுத்துக்கிட்டா, ஆமா பஞ்சு மிட்டாய் வந்து இங்க பீக்ல இருக்க 2 பேரு அது எடுத்து தனித்தனியா எடுத்தீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதை நம்ம வந்து பார்க்கும்போது நமக்கு எல்லாம் ஒட்டி இருக்க ஒன்னும் டிஃபரன்ஸ் நீங்க சொல்லி எங்களுக்கு தெரியுது. ஆனா மைண்டுக்குள்ள ஓட்டணும்ல. ஓகே ஊர்வசி மேம் இன்னைக்கு இருப்பாங்க, குஷ்பு மேம் இருக்க மாட்டாங்க, நெப்போலியன் சார் இருப்பாரு எல்லா நாளுமே, எங்க பேட்ச் பண்ணலாம், என்ன இது பண்ணலாம், இதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். நான் வந்துட்டு ரீல் பண்ணிட்டு வரும்போது இப்போதான் நான் வந்தபோது எப்படி பண்ணீங்க? 2 வெர்ஷன் இருக்கு. ஒன்னு வந்துட்டு நெப்போலியன் சார், குஷ்பு மேம் தனியா ஒரு வெர்ஷன் இருக்கும், அப்புறம் இது ஒண்ணு இருக்கும். ஆனா இதோட நீங்க அந்த ஸ்லோல அந்த டூயட் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிரமிப்பா இருக்குங்க. இப்போ இப்படி பாக்குற மாதிரி இருக்கும், கட் பண்ணா இப்படி எப்படி மேட்ச் ஏன்னா இடம் பெருசா கிடையாது. ஆனா ஒன் டேல இப்படி என்ன, ஆனா அந்த நாலேஜ் இருக்குல்ல, இப்படி இப்போ வந்து நம்ம இப்படி போறாங்க கேமரால இருந்து கட் பண்ணா இப்படி வராங்கன்னா அது நீ வேற லொகேஷன்ல போய் காட்டணும்னு அவசியம் கிடையாது. இப்படி போனா ரைட் லெஃப்ட், கேமரா ரைட் லெஃப்ட், இப்படி வந்தாங்க, ஓ அப்படி போனாங்க, அப்படி வந்தாங்க, இங்க தேடினாங்க, எல்லாம் அங்கதாங்க இருக்கு. நான் எப்படிடா அந்த மாதிரி ஒரு விஷயம் அது வேணும் சார், அந்த நாலேஜ் வேணும். அந்த மாதிரி தான் நான் பேசிட்டு வந்தேன். எப்படிப்பா குஷ்பு மேம் இல்லாத போது ஊர்வசி மேம், ஊர்வசி எப்படின்ற விஷயம் அது வந்து சாங்க கொடுத்துட்டு கஸ்டரைஸ் சார் ஒதுங்கிடுவாரு. அப்பா அவங்க ஒரு நாள் வராங்க, இவங்க ஊருக்கு போறாங்க, அவங்க ஒரு நாள் கழிச்சு வராங்க, நீ அந்த சாங் பண்ணிட்டு 2 பேரும் சேர்ந்து ஒரு ½ டே இருக்கு, அப்போ நீங்க காம்பினேஷன் எடுத்துக்கணும், அது பார்த்துக்கோங்க அவ்வளோதான் சொல்லிட்டு ஒதுங்கிடுவாரு. நான் வந்து கொஞ்சம் பேப்பர் ஒர்க் லைட்டா பண்ணிக்குவேன். ரைட் லைவ் இவங்க, லெஃப்ட் லைவ் சென்டர்ல இவரு, எப்படி கொண்டு வந்தாலும் இவங்க இந்த பொசிஷன்ல தான் இருக்கணும். ஆனால் என்னென்ன பொசிஷன்ல இருக்கலாம், இவங்க நல்லா சூப்பரா ஆடுறதுக்கு வந்து இவங்க சூப்பர் சொல்லணும். ஏன்னா அசிங்கமா திட்டும் போல சூப்பர் சொல்லிடக்கூடாது இல்ல, அப்ப அந்த எக்ஸ்பிரஷனும் நான் ஞாபகம் வச்சுக்கணும். அதனால இந்த அம்மா ஆடுறதுக்கும் இவரு எக்ஸ்பிரஷன் வச்சுக்கணும், இந்த அம்மா ஆடுறதுக்கும் இவங்க எக்ஸ்பிரஷன் வச்சுக்கணும். இது வந்து மைண்ட்ல எனக்கு அது ஓடிட்டே இருக்கும் கம்போசிங்ல. அப்புறம் வந்துட்டு அதே பேக்ரவுண்ட், இப்ப தென்னை மரத்திலேயே குஷ்பு ஆடிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்படி இந்த பக்கம் திருப்பும்போது இந்த பக்கம் வந்து அதே தென்னை மரம் வந்துச்சுன்னா அதே இடத்துல வச்சு எடுத்த மாதிரி கொஞ்சம் பேக்ரவுண்ட் மாறணும். பேப்பர் ஒர்க் எழுதி என்னன்னா அது ஸ்டோரி போர்டு வந்து இப்போ வரைக்குமே எனக்கு ரொம்ப நான் இந்த அப்பாவோட ஒர்க் எல்லாம் தாண்டி அந்த ஹோம் ஒர்க்ன்றது அது எல்லாத்துக்குமே கண்டிப்பா பொருந்தும்.
நான் ரொம்ப ரசிச்சிருக்கேன். அப்புறம் நான் குரூப் நான் கார்டு எடுத்துட்டேன். 7th 7th கார்டு எடுத்துட்டேன். ஸ்டாண்டர்ட்லயே இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. பட் ஸ்டடீஸ் கொஞ்சம் வேணும்னு சொல்லிட்டு ஒரு பிகாம் சிஎஸ் படிக்க வச்சு அப்படியே குரூப் ஆடும்போது அப்பா சாங் ஆடும்போதுல நான் பார்த்திருக்கேன். அந்த பேப்பர்ல என்ன அந்த ஹோம்ஒர்க் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படியே எடுத்து பார்ப்பாரு பேப்பரா இது முடிச்சாச்சுன்னு. அவ்வளோ கரெக்டா அந்த எண்ட் அப்படி முடியும் போது சாங் முடியும். அந்த பேப்பர் ஒர்க் நான் ரொம்ப பார்த்தேன். அது வந்து நான் கொஞ்சம் அப்பதுல இருந்தே பண்ணுவேன். ஏன்னா எனக்கு வந்து லிரிக்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கும். பிஜிஎம்ஸ் எல்லாம் வந்து என் மைண்ட்ல வந்து வேற ரிதம் போயிட்டு இருக்கும். ஆனால் அந்த நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ட்ரம்ஸ், கிட்டாரு, அதுல இருக்க இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பேரெல்லாம் போட்டு அந்த பேர்லாம் எனக்கு தெரியாது. அதனால எதுக்கு அழகா ஜாலியா கேர்ள்ஸ் பாருங்க, பாய்ஸ் பாருங்க, எல்லாம் ஜாலியா உட்காந்து அவங்க மைண்ட் செட் படி அவங்க அப்படின்னு சொல்லிட்டு பிஜிஎம் போடுங்க, அது போடுங்க, இது போடுங்க, இது போடுங்க. அப்புறம் லிரிக் மட்டும் அவங்க பின் பண்ணிக்குவாங்க. இந்த லிரிக் எடுத்துட்டேன், இந்த பிஜிஎம்ஸ்லாம் அது வர மாட்டாங்க. அதனால எனக்கு இந்த பிஜிஎத்துல வந்து இந்த குஷ்பு ஆடுறாங்க, இந்த பக்கம் இவர் எக்ஸ்பிரஷன், இங்க வந்து இவங்க ஆடுறாங்க, இவங்க ஆடின மூமெண்ட் இங்க மறுநாள் அதே மூமெண்ட் யாவை வச்சுக்கிட்டு இப்போ எதுனா அவங்க இப்படியே ஆடிட்டு இருந்தாங்கன்னா மறுபடியும் இவங்களும் இப்படியே ஆடிடக்கூடாது, வேற மூமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மைண்ட்லயே இருக்கும். அது என்ன பண்ணோம் டப்புன்னு அப்படின்னா இப்போ வந்துடும் எனக்கு. குஷ்பு என்ன பண்ணாங்க, அடுத்த நாள் தான் குஷ்பு ஊருக்கு போறாங்க, கேரளா இருந்து இவங்க வராங்க, இவங்கள வச்சு பண்றோம். அப்புறம் 3 பேரையும் வச்சு பண்றோம். அதனால ஃபிலிம் என்றனால நிறைய டேக்ஸ் எடுத்துக்கலாம், கொஞ்சம் எக்ஸ்பிரஷன் நிறைய எடுத்துக்கலாம், நம்ம அங்கே போய் கட் பண்ணி பாட்டுக்கலாம்னு சொல்லி இன்னைக்கு சுச்சுவேஷன்ல ஒரு சாங்க்கு 4 சாங்கெல்லாம் எடுத்து எடிட்டிங் பண்றாங்க. அப்போ ஃபிலிம்ல அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஃபிலிம் ரோல் காலி ஆயிரும். அப்புறம் நம்மளே தூக்கிடுவாங்க வேற ஏன்னா அந்த பட்ஜெட்டுக்குள்ளன்னு சொல்லும்போது நம்ம இப்போ உங்களுக்கு புரிஞ்சு போயிருக்கோம்னு நினைக்கிறேன். இப்போ ஒத்தருவா சாங் ஒரு நாள்னா யாரு நம்புவாங்க? 24 ஹவர்ஸ்ல கரங்க எல்லாமே ஒரு பிட்டு ஃபுல்லா டேல ஆடி இருப்போம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வரும், கரங்க வச்சு செகண்ட் ஹாஃப்ல வரும். ஒரு நாள்ல ஒர்க் பண்ணி கொடுக்குறோம்னா அப்போ ப்ரொடியூசர் அது அவங்க சொன்ன விஷயத்துக்கு நாங்க எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்குறோம். இது போக சிங்கிள் ஷாட்டே எடுத்து கொடுங்க சொல்லிக்கிறாங்க. 4 நிமிஷம் சாங் ஒரே ஷாட்டா எடுத்து கொடுத்துருங்க. ஆயில் கைதியில எடுத்து கொடுத்துருக்கிறேன், பூவேலியில எடுத்து கொடுத்துருக்கிறேன். அப்பாவை பத்தி இண்டஸ்ட்ரியில எல்லாருமே அதுவும் குட் பேட் அக்லி வந்ததுக்கு அப்புறமா இந்த சாங்கோட ஏன்னா ஒரு 30 years ஆகுது, 96 97 வந்து டைம் அகைன் இந்த படம் இந்த சாங்கை திருப்பி ரீயூஸ் பண்ணதுக்கு அப்புறமா மிகப்பெரிய எல்லாரும் இந்த ஜெனரேஷன் ஜென்சிஸ் இருக்காங்க. அவங்களுக்கு யார் இந்த பாட்டுக்கு ஆக்சுவல் சாங்ல யார் ஆடினாங்க? ஏன்னா குஷ்பு மேடம் ஆஃப்கோர்ஸ் அவங்க ரொம்ப ஆக்டிவா பாத்துட்டு இருக்காங்க எல்லாருமே. ஸோ ஜான் பாபு சார் வந்து எல்லாருக்குமே இப்ப ரீஇன்ட்ரோடியூஸ் பண்ணது உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு? எனக்கு வந்துட்டு ரொம்ப சந்தோஷம். ஆனா இது நான் ஆக்சுவலா நான் நினைச்சிருந்தேன், எனக்கு ஐடியா இருந்தது. எல்லாருமே வந்து யூடியூப்ல வீலாக்ஸ் எல்லாம் பண்றாங்க. சரி நான் என்ன பண்ணலாம், நம்ம வந்துட்டு அப்பா இப்போ ஒரு இவ்வளவு பிஸியான மாஸ்டர்ல ஒரு பிஸியா இருந்த ஒரு காலம் இருக்கு அப்பாவுக்கு. அவ்வளோ ஃபேம் வாங்கி அவ்வளவு இது வாங்கினதுக்கு அப்புறம் அட் சம் பாயிண்ட் கொஞ்சம் ஒர்க் இதாகும் போது அவங்களால அது எடுத்துக்க முடியாது. நம்ம ஏதாச்சும் இப்ப கூட ஏதாவது ஆக்டிவா ஏதாவது பண்ணணும்னு தான் இருப்பாங்க. நான் அப்போ ஒரு ஐடியா வச்சிருந்தேன், அது நான் சொல்லலை யார்ட்டையும். எல்லாமே ரீக்ரியேட் பண்ணலாம் அப்பாவோட பனி விளிம்பு. இப்ப நாங்க கொடைக்கானல் போறோம்னா அங்க போயிட்டு அந்த பீஜம் எடுக்கலாமா, இல்லன்னா அப்பா அம்மா வச்சு அந்த பஞ்சு மிட்டாய் ஒண்ணு எடுக்கலாம், ஏதோ ஒன்று பண்ணலாமே, அட்லீஸ்ட் ஏதோ அவங்களுக்கு ஒரு லைவ்லியா ஒரு இதுவா இருக்குமே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த சமயத்துல தான் என்னன்னா நமக்கு அந்த ஷூட்ல இருக்கிறதுனால நம்ம பிளான் பண்ண சரி ஓகே இப்ப நான் என்ன பண்ணுவேன், சில நான் என்னுடைய ஒர்க்கை பத்தி நம்ம என்ன பண்ண போறோம், ஏதாச்சும் ஒன்று பண்ணணுமே, ஏதாவது செய்யணுமேன்ற ஒரு விஷயம் ஓடிட்டு இருக்கோம். இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னு ஒண்ணுதான் நான் இந்த குட் பேட் அக்லியோட ட்ரெய்லர் பார்த்த உடனே எனக்கு அதுக்கு முன்னாடியே நான் மார்க் ஆண்டனில வந்து பஞ்சு மிட்டாய் ஓஜி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அந்த ஓஜின்றது வந்துட்டு ஓஜி சம்பவம் எல்லாமே ஸ்டோரி போடும்போது ஓஜி சம்பவம் தான் போட்டாங்க. எனக்கு ரொம்ப திருப்தி. அப்பயும் நினைச்சேன் பண்ண முடியல, இது முற்றவே கூடாது. பார்த்தா அப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் அந்த ஒருத்தர் சாங் குட் பேட் அக்லில வந்த உடனே ரீமிக்ஸ். இங்க நம்ம ஒரிஜினல் பீஸ் வச்சுக்கிட்டு போது எதுக்கு நம்ம வந்து இது பண்ணிட்டு இருக்கோம், என்ன நம்ம பண்றோம், ட்ரெண்டிங்ல இருக்கு சாங், ஒய் நாட் ஒரு மாதிரி வேற மாதிரி காட்டலாமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஒய்ஃபும் அவங்களும் வந்துட்டு ஒய்ஃப் ரொம்ப பெரிய சப்போர்ட், சோஃபியா அவங்க நேமு. அப்புறம் சிஸ்டர் ரிஷா, தீபா எல்லாருமே வந்துட்டு நான் சூப்பர், நான் செம்ம ஐடியா நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அப்பாவிட்ட வந்துட்டு இந்த ஐடியா சொன்னேன், பண்ணிடலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கம்போஸ் பண்ணி அது கூட டைரக்டெல்லாம் போய் பண்ணல, ஒரு நாள் டைம் எடுத்துக்கிட்டு என்னென்ன மூமெண்ட் வரப்போகுது எப்படி வரப்போகுது. இப்ப நான் ஆடுறதுனால எனக்கு அது கிடையாது, நான் அப்பாக்காக பண்றதுனால ஒருத்தர் அப்பத்துல இருந்து வரலாம், அது ஒரு இதுவா இருக்குன்னு சொல்லி இப்படி பிளான் பண்ணி நீங்க பாத்திருப்பீங்க, அப்பாவும் பாத்திருக்காங்க, ஒரு ரீல் எடுக்கும் நான் சும்மா எடுக்க மாட்டேன். ஆமா, நல்ல பிளேஸ், நல்ல ஒரு காஸ்டியூம், ஒரு ஸ்டூடியோ, அந்த மாதிரி சும்மா ஏனத்தானு பண்றது கிடையாது. அந்த வகையில பண்ணி எனக்கு அது வந்த ரெஸ்பான்ஸ் யங்ஸ்டர்ஸ் கிட்ட இருந்து, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நிறைய டிஓபிஸ், ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்துட்டு
யூஆர் பிளஸ்ட், நீ தெரியவே இல்ல அப்பா முன்னாடி நீ இது பண்ணு, அதெல்லாம் எனக்கு தெரியுங்க. அதனாலதான் நான் எனக்கு தெரியும், நான் தெரிய மாட்டேன் தெரியும், இந்த கமெண்ட்ஸ் எனக்கு இதுதான் வேணும், இந்த கமெண்ட்ஸ் தான் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பண்ணுது. அந்த சமயத்துல வந்துட்டு எனக்கு இது போட்டு இவ்வளவு பேர் அங்க வந்து ரவிவர்மன் சாரு, ஓம் சாரு, எல்லாருமே அப்ப ஒர்க் பண்ணிருக்காங்க. அவங்க எல்லாம் இன்னைக்கு வந்து மாஸ்டர் அப்படி எங்க அப்படியா சந்தோஷம். இதுதான் நானும் சொன்னேன் வந்தனவர்கிட்ட, பாத்தீங்களா ஒருமித்த கருத்து எல்லாருமே. என்ன இப்படி எங்க இருக்காங்க, என்ன இப்படி இருக்காங்கன்னு எவ்வளவு. அப்ப இங்க இருந்தா ஷோபி மாஸ்டர், கல்யாண் மாஸ்டர், அப்பாவோட ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே லைக் அந்த டிராவல் இருக்குல்ல அப்பாவோட, எல்லாருமே வந்துட்டு லெஜெண்ட், த மேன் ஹூ கிரியேட்டட் யூனிக் ஸ்டைல், இப்படி எல்லாம் வரும்போது எல்லாம் இல்ல அப்பாடா அந்த வரவேற்பு வந்துட்டு கண்டிப்பா ஆடியன்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், வெல்விஷர்ஸ் எல்லாருக்குமே இது வந்து பிரச்சனை தான் காரணம். ஏன்னா எனக்கு இந்த சோஷியல் மீடியா பத்தி நானே பட்டன் போன் தான் இன்னைக்கு யூஸ் பண்ணிருக்கேன். பரவாயில்ல சார், அதான் பையன் இருக்காருல்ல, அவ வந்து எனக்கு இதெல்லாம் அப்படிலாம் அவலாம் இல்ல. அப்ப நான் நீங்க ஒரு அந்த பிட் ஆடணும்ப்பா, நான் கொஞ்சம் எடுக்கணும், அவ்வளவுதான் தெரியும். எனக்கு கூப்பிட்டு இருக்கிற ஆட சொல்ற ஆட. ஆனா நீங்க அதான் இப்ப அவர் சொன்னார் இல்ல, பிரசன்னா ப்ரோ சொன்னார்ல, கரெக்டான விஷயம் தான். சீக்கிரம் வந்து அது நீங்க இன்னும் நிறைய அப்பா சாங்ஸ் இருக்கு, ஏன்னா விட்டுறாதீங்க. நான் அடுத்தடுத்த படம் அவ்வளவுதான். இப்ப நான் எல்லாம் எடுத்துட்டு வரணும். நான் இன்னும் இதுதான் எனக்கு குறுக்கு பாதையில வந்து நான் கீழே கமெண்ட்ஸ் பார்த்தேன், லொகேஷன் நம்ம படத்துல வந்துற போதுல அடுத்த பாட்டு இல்ல அந்த பிளேலிஸ்ட் அது ஒரு ட்ரெண்ட் ஆயிடுச்சு ப்ரோ. அதுக்கு ஆனா அது லோகேஷ் சார் ஆரம்பிச்சு ஆதிக் சார் ரெண்டு பேருக்கும், அது ஆதிக் சாருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா பஞ்சு மிட்டாய் அவங்க மேபி தெரிஞ்சிருக்கான்னு எனக்கு கூட தெரியாது. ஆதிக் சார் தெரிஞ்சிருக்கலாம், தெரியாம இருந்திருக்கலாம். நான் என்னன்னா இப்ப அப்பாவுக்கு ஒரு ரீஎன்ட்ரி, இப்ப வந்து அதுல அர்ஜுன் தாஸ் ஆடிட்டர் வருவாரு, ஒருத்தர் மேபி அப்பாவே அந்த ஒரு கேரக்டர், அது எல்லாமே கொடுத்த சஜஷன். பட் நம்ம கையில எதுவுமே கிடையாது. மேபி அவருக்கு அந்த நாலேஜ் அவருக்கு கொண்டு போய் அது நம்ம யாருமே நம்ம இது பண்ண முடியாது. அது வந்து நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த விஷயம் வந்ததுக்கு அப்புறம் தான் யோசிக்க தோணுது. ஏன்னா ஒருத்தருவா தானே அவர் வைக்கலாம் அப்படின்ட்டு எப்படி யோசிச்சிருப்பாருன்னு தெரியாது. ஏன்னா அர்ஜுன் தாஸ் இஸ் சூப்பர் ஒரு லீடிங் ஆக்டர். அவர் வந்து சந்தோஷம் தான். ஆனா நாங்க பேசிட்டு மச்சான் இதுவே வந்துட்டு அப்பா அப்படியே திரும்பி இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, எப்படி இருந்திருக்கும், அது ரியாலிட்டியா இருந்திருக்கும்ன்ற விஷயம் தான். பட் அவர் அந்த சாங் வந்துட்டு இன்னும் பேசப்படுது, இன்னும் ரசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் பாக்குறேன் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ரீல்ஸ் பண்றது, நான் காமிச்சேன் பாருங்க, எல்லாம் ஹிப்ஹாப் எல்லாம் ஒரு மாதிரி லிரிக்கலா புடிச்சு ஆடிட்டு இருக்காங்க, புடிச்சு எனக்கு அனுப்புறாங்க, அப்பாட்ட கொஞ்சம் காட்டுங்க இது எப்படி அவர் ஓஜியா. அப்பா பாத்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து அந்த மாதிரி பண்ணுங்க சார், நிஜமாவே ப்ரோட சேர்ந்து பண்ணுங்க. ஏன்னா அவ்வளவு சாங்ஸ் இருக்கு, அது திருப்பி பார்க்கும்போது எல்லாருக்குமே ஏன்னா ஒரிஜினல் சொன்ன ஓஜியை திருப்பி நமக்கு இந்த ட்ரெண்டுக்கு ஆடும்போது எல்லாருமே என்ஜாய் ஆயிடும். எங்களுக்கு எப்படி ஏற்பட்டுச்சு அவங்க ரெண்டு பேரும் ஆடுறது பார்க்கும்போது. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.